ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா, பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்துத்துறை மாவட்ட நல்வாழ்வு சங்கத்திலிருந்து மற்றும் ஒரு வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து நமக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா, சேலம், திண்டுக்கல், கோயம்புத்தூர் மாவட்டத்திலிருந்து வெளிவந்த இந்த வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷனை பற்றி டீட்டெயில்டாக வீடியோ வந்து போட்டிருக்கேன். போய் செக் பண்ணி பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பல்வேறு மாவட்ட வேலைவாய்ப்புகள் நோட்டிஃபிகேஷன் மற்றும் ஸ்டேட் மற்றும் சென்ட்ரல் வேலைவாய்ப்பு நோட்டிஃபிகேஷன் வீடியோவும் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோக்கு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போது பார்த்தீங்கன்னா, பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்துத்துறை மாவட்ட நலவாழ்வு சங்கம் திருப்பூர் மாவட்டத்திலிருந்து வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து அறிவிச்சிருக்காங்க. ஒரு 4 வகையான பதவியின் கீழே இந்த வேகன்சி வந்து நமக்கு அவைலபிளாக இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ஆஃபீஸர், ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஸ்டாஃப் நர்ஸ், அடுத்து பார்த்தீங்கன்னா மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர், நாலாவது பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் சப்போர்ட் ஸ்டாஃப். இதுக்கு வந்து வேகன்சிலாம் வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ஆஃபீஸருக்கு 12 வேகன்சி வந்து சொல்லியிருக்காங்க. 40 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஸ்டாஃப் நர்ஸ் 12 வேகன்சி இருக்குது. 18,000 மந்த்லி சேலரி கிடைக்கும். இதுக்கு நீங்கள் டிப்ளமோ டிகிரி கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். 50 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். மூணாவதாக பார்த்தீங்கன்னா மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் 12 வேகன்சி வந்து சொல்லியிருக்காங்க. 14,000 மந்த்லி சேலரி கிடைக்கும். 35 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கருக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் 12th வந்து சயின்ஸ் ஆர் பயாலஜி குரூப்பாக இருக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 2 இயர்ஸ் கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் இந்த மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கரில். அப்போ தான் நீங்கள் இந்த வேலைக்கு வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். 35 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் ஸ்டாஃப் சப்போர்ட் ஸ்டாஃப் இதுக்கு 12 வேகன்சி இருக்குது. 8,500 கிடைக்கும். 8th நீங்கள் பாஸ் பண்ணி நல்லா எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். 45 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். மொத்தமாக பார்த்திங்கன்னா நமக்கு இந்த 4 வகையான பதவியின் கீழும் நமக்கு வேகன்சி பார்த்திங்கன்னா 48 வேகன்சி வந்து சொல்லியிருக்காங்க. விண்ணப்பங்கள் அனுப்ப வேண்டிய முகவரி பார்த்திங்கன்னா நிர்வாக செயலாளர், மாவட்ட சுகாதார அலுவலர், மாவட்ட நலவாழ்வு சங்கம், 147 புழுவப்பட்டி பிரிவு, நெருப்பெரிச்சல் சாலை, திருப்பூர் 641 602 இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் என்னைக்கு அதுக்குள்ளே அனுப்பணும் அப்படின்னா மார்ச் 24, 2025 ஈவினிங் 5 மணிக்குள்ளே நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. குறிப்புகளை பார்த்தீங்கன்னா அவங்க மென்ஷன் பண்ணியிருக்க அந்த டேட்டுக்குள்ளே போயிட்டு வந்து அப்ளிகேஷன் சேர்ந்துருக்கணும். அப்படி இல்லைனா வந்து ரிஜெக்ட் ஆகிடும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அனைத்து டாக்குமெண்ட்டும் நீங்கள் ஜெராக்ஸ் எடுத்து அடுத்த செல்ஃப் அட்டாச் பண்ணி நீங்கள் இந்த அப்ளிகேஷனோட வந்து இணைக்கணும். அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸும் வந்து ஃபில் ஆகிக்கணும். அதில் வந்து உங்களோட சிக்னேச்சரும் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. மேற்கு குறிப்பிட்ட காலி பணியிடங்கள் வந்து தோராயமானது. மேலும் வந்து காலி பணியிடங்கள் எண்ணிக்கை வந்து மாறுதலுக்கு உட்பட்டது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் இப்போ இருந்தே வந்து இந்த வேலைவாய்ப்புகள்லாம் வந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. மேலும் பார்த்திங்கன்னா பல்வேறு டிஸ்ட்ரிக்ட் வேலைவாய்ப்பு நோட்டிஃபிகேஷன் நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸ்டேட் சென்ட்ரல் ஜாப் நோட்டிஃபிகேஷனும் இருக்குது. போய் செக் பண்ணி பார்த்து அப்ளை பண்ணுங்கள். அப்ளிகேஷன் ஃபார்மேட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய வேலைவாய்ப்பு வந்து எதுக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அதே வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுடைய பெயர், தந்தை பெயர், பிறந்த தேதி, வயது, அதுக்கடுத்து கல்வி தகுதி சான்றிதழ், அதில் இருக்கிற டீட்டெயில்ஸு, தற்போதைய வீட்டு முகவரி, நிரந்தர வீட்டு முகவரி எல்லாமே வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து கம்யூனிட்டி, ஆதார் எண், தொலைபேசி எண், மின்னஞ்சல் முகவரி, அதுக்கடுத்து நீங்கள் COVID-19 அப்போது வந்து பணியாற்றினீங்க அப்படின்னா அதுக்கான டீட்டெயில்ஸு, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கால பணி அனுபவம், அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 3ஆம் பாலினத்தவரா, மாற்றுத்திறனாளியா அல்லது கணவரால் கைவிட்டப்பட்டவரா, ஆதரவற்ற விதவையா, இதெல்லாமே வந்து டீட்டெயிலாக வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணி அதுக்கான ப்ரூஃபை வந்து ஜெராக்ஸ் எடுத்து செல்ஃப் அட்டாச் பண்ணி இணைங்க. அடுத்து சுகாதார மையத்தில் பணிபுரிந்த அனுபவ சான்று இருந்தால் அதையும் வந்து இணைச்சு உங்களோட சிக்னேச்சர், டேட்டு, டைம் வந்து மென்ஷன் பண்ணி இந்த வேலைவாய்ப்புக்கு வந்து சொல்லியிருக்க எல்லா அப்ளிகேஷனும் வந்து மறக்காமல் வந்து இணைங்க. அதில் கட்டாயம் வந்து உங்களோட சிக்னேச்சர் இருக்கணும். மறக்காமல் இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணுங்கள். அதே சமயம் பார்த்தீங்கன்னா மேலும் வந்து பல்வேறு மாவட்டங்கள்லேருந்து வேலைவாய்ப்பு நோட்டிஃபிகேஷன் வந்து வெளிவரப்போகுது. அதுக்கான வீடியோ நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணிடுறேன். சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.